ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ட்ரஸ் மமிதா பைஜு அவர்கள் வந்து ரீசெண்டாக கொடுத்த அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து தளபதி பற்றியும் தளபதி 69 பற்றியும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்த ஆங்கர் வந்து கேட்டிருக்காங்க, தளபதி 69 நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, அந்த மொமெண்ட் வந்து எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ட்ரீம் கம் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாகவே எதிர்பார்க்காத ஒரு மொமெண்ட் தான், என்னோட கனவு வந்து நிறைவேறின மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம வந்து அதை கனவாக நினச்சிக்கிட்டு இருப்போம், அது வந்து நமக்கு வந்து நிறைவேறும் போது அப்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான மொமெண்ட்டை தான் நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி தளபதி கூட நடிக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசையாகவும் இருந்துச்சு. இப்போ என்னோடய லைஃப்பில் இது ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். தளபதி 69 பூஜை அப்போ வந்து அவரை மீட் பண்ணிங்களே, அப்போ தளபதி என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து தளபதி அவர்கள் வந்து என்கிட்ட நார்மலாக கூலாக பேசினார். ஆயம்மா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். பட் ஆனால் நான் தான் கொஞ்சம் வந்து ஷிவர் ஆகிட்டு ஹலோ சார், ஹாய் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர்கிட்ட ஷேர் பண்ணிங்களா, உங்கள் பர்த்டேவும் தளபதி பர்த்டேவும் ஒரே டேட்டில் தான் வருது, அதை நீங்கள் தளபதி கிட்ட ஷேர் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ஆமாம், முதல் நாள் ஷூட்டிங் அப்போவே தளபதியை பார்த்தோன்னே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தளபதி வந்து ரொம்ப ஸ்வீட்டு, அவர் வந்து பங்க்சுவலாக இருப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி 69 படத்தை பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானுமே வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சூப்பராக வந்துட்டுருக்கு படம், வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ இவங்க கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஈவெண்ட்டில் அட்டன் பண்ணும்போது இவங்க வந்து எல்லாருமே வந்து கேட்க ட்ரை பண்ணது அப்டேட் மாதிரி தான். பட் ஆனால் இவங்க சொன்னது இவ்வளோ தான். ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது தளபதி 69 ஏதாவது ஒரு விஷயம் வராதான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இவங்க பேசுனது வந்து இப்போ வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ தளபதி 69 அப்டேட் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஜனவரி பொங்கல் அன்றைக்கி வந்து வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுவும் இல்லை. இனி வரும் காலம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 14 ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் எப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அப்டேட்டுக்காக வெயிட்டிங், தளபதி 69 அப்டேட்டுக்காக. இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.